69. நைல் நதிக்கரையில் ஒரு பெண் பிறக்கிறாள். அவள் வெறும் அழகுக்காக மட்டும் வரலாற்றில் நினைவில் இல்லை. அவளது அறிவு, அவளது அரசியல் திறமை, அவளது துணிவு உலகின் சக்தி வாய்ந்த ரோமானிய அரசியலையே சவால் செய்தது. அவள்தான் கிளியோபாட்ரா. அலெக்சாண்டர் தி கிரேட் மறைவுக்கு பிறகு எகிப்தை ஆண்ட டோலமிக் வம்சத்தில் பிறந்தவள். அந்த குடும்பத்தில் இருந்த மற்ற அரசர்களைப் போல அல்லாமல் கிளியோபாட்ரா எகிப்திய மொழியை கற்றிருந்தாள். பல மொழிகளில் பேசும் திறமை கொண்டவள். அவளுக்கு சுமார் 18 வயது இருக்கும் போது அவளது தந்தை இறக்கிறார். முறைப்படி அவளும் அவளது தம்பியும் சேர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும். ஆனால் அரண்மனை அரசியல் ஆரம்பமாகிறது. சில காலத்திலேயே கிளியோபாட்ரா நாட்டை விட்டு துரத்தப்படுகிறாள். ஆனால் அவள் தோல்வியை ஏற்கவில்லை. அவள் ஆதரவாளர்களை திரட்டி தன் அரியணையை மீண்டும் பெற திட்டமிடுகிறாள். அந்த நேரத்தில் ரோமின் சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவரான ஜூலியஸ் சீசர் எகிப்துக்கு வருகிறார். அவரை சந்திப்பது கிளியோபாட்ராவுக்கு வாழ்வா சாவா என்ற நிலை. பழமையான குறிப்புகளின்படி அவள் ரகசியமாக அரண்மனைக்குள் நுழைந்து சீசரை நேரடியாக சந்திக்கிறாள். அவளது துணிச்சலும் அவளது அறிவும் சீசரை கவர்ந்தது. அவரது ஆதரவுடன் அவள் தனது எதிரிகளை தோற்கடித்து மீண்டும் எகிப்தின் அரசியாகிறாள். அவர்களுக்குள் நெருக்கமான உறவு உருவாகிறது. அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவரின் பெயர் சீசரியன். ஆனால் வாழ்க்கை மீண்டும் மாறுகிறது. ரோமில் ஜூலியஸ் சீசர் படுகொலை செய்யப்படுகிறார். மீண்டும் கிளியோபாட்ரா தனியாக நிற்கிறாள். அந்த நேரத்தில் ரோமின் மற்றொரு சக்தி வாய்ந்த தலைவர் மார்க் ஆண்டனி அவளது வாழ்க்கைக்குள் வருகிறார். அவரை சந்திக்க கிளியோபாட்ரா சென்ற விதம் ஒரு அரசியல் காட்சியாக இருந்தது. தங்க அலங்கரிக்கப்பட்ட படகு, நறுமண புகைகள், ஒரு பேரரசி போல் அவள் தோன்றுகிறாள். அந்த காட்சி ஆண்டனியை கவர்ந்தது. இந்த உறவு காதல் மட்டுமல்ல, இது ஒரு அரசியல் கூட்டணி, எகிப்தின் சுயாட்சியை காப்பாற்றும் முயற்சி. இருவரும் சேர்ந்து தங்கள் சக்தியை வலுப்படுத்த முயன்றனர். ஆனால் ரோமில் இருந்த ஆக்டேவியன் இதை ஏற்கவில்லை. அவர் கிளியோபாட்ராவை ஒரு ஆபத்தாக காட்டி போருக்கான சூழ்நிலையை உருவாக்கினார். கிமு 31 ஆக்டியம் என்ற இடத்தில் ஒரு கடற்போர் நடந்தது. இந்த போரில் ஆண்டனி மற்றும் கிளியோபாட்ரா படைகள் தோல்வியடைந்தன. இருவரும் எகிப்துக்கு பின்வாங்கினர். ஆனால் அது முடிவின் தொடக்கம். கிமு 30 ஆக்டேவியனின் படைகள் எகிப்தை அடைகின்றன. அந்த நேரத்தில் கிளியோபாட்ரா இறந்துவிட்டாள் என்ற தவறான செய்தியை நம்பி மார்க் ஆண்டனி தற்கொலைக்கு முயல்கிறார். அவர் உயிர் பிரியும் முன் கிளியோபாட்ராவின் கைகளில் விழுகிறார். அவளது கைகளிலேயே அவர் உயிர் விடுகிறார். அதற்கு பிறகு ரோமுக்கு கைதியாக செல்ல வேண்டிய நிலை வந்தபோது அதை அவள் ஏற்கவில்லை. அவள் ஒரு முடிவு எடுத்தாள். தன்னுடைய வாழ்க்கையை தானே முடிக்க வரலாற்று குறிப்புகளின்படி ஒரு விஷப்பாம்பு கடியால் அல்லது விஷம் மூலம் அவள் உயிரை மாய்த்துக் கொண்டாள். அவளது மரணத்துடன் எகிப்தின் சுயாட்சி முடிவுக்கு வந்தது. அந்த நாடு ரோமின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றது. கிளியோபாட்ரா ஒரு அழகான ராணி மட்டுமல்ல, அவள் ஒரு அரசியல் தலைவர், ஒரு தந்திர நிபுணர், ஒரு போராளி, உலகின் சக்தி வாய்ந்த அரசியலையே எதிர்கொண்ட ஒரு பெண். அதனால்தான் இன்றும் அவளது பெயர் வரலாற்றில் உயிருடன் இருக்கிறது.